ஜனாதிபதி சசார் ராயனின் தேசாதிபதியே, நீர் என்றென்றும் நீடூழி வாழ்க. இந்த கைப்பாத் வாழ்த்தும் வணக்கமும். குருவே, எதற்கு இந்த முகஸ்துதி? என்ன? யூதேயா நாடெங்கும் பழி நடத்தும் குருக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆச்சாரியனை பார்த்து முகஸ்துதி என்று சொல்கிறீர். குருவே, விளக்கம் வேண்டாம், வந்த விஷயத்தை தெளிவாக கூறும். நேற்றைய தினம் நமது வேத விரோதியும் குழப்பக்காரனுமாகிய நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ள உத்தரவு தந்தீரே. அவன் தான் மரித்த 3ஆம் நாள் உயிர்ப்பேன் என்று சொல்லியிருக்கின்றான். அப்பாவை செயலுக்கு நான் காரணமல்ல, அப்பழிக்கு ஆளாகக்கூடாது என்றுதான் உமக்கு முன்னிலையிலேயே நான் கை கழுவினேன். அதில் என்னை நீர் சம்மந்தப்படுத்துகிறீரா? கை கழுவுனீர், ஆனால் அது விஷயத்தில் நமக்கு ஒத்துழைப்பு தந்தீர். இந்த ஊரையே திரட்டி ஒன்று கூடி நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ளும் கொள்ளும் என்று சொல்லும் வரைக்கும் உமது உத்தரவை பிறப்பிக்கவில்லையே. விவிலியம் புவியிடை விளங்கும் திருநாடே, வாளேந்தும் யூதர்கள் ஆண்டு வந்த பொன்னாடே, எங்கள் யூதேய பொன்னாடே, கலைவாழும் திருநாடே. அறம்பொருள் இன்பம் அனைத்தையும் கொண்ட யூதேய பொன்னாடே, யூதேய பொன்னாடே, கலைவாழும் திருநாடே. மங்கள செங்கோல் நிலைத்திடவே, இந்த மாநகர் மக்கள் நிலைத்திடவே, மங்கள செங்கோல் நிலைத்திடவே, இந்த மாநகர் மக்கள் வாழ்ந்திடவே, இந்நகர் வந்த ஏந்தலை வாழி வாழிய காவலனே, அணையாத விளக்கா இணையாத ஒளியா என்றும் வாழன் யூதேய வாழும் திருநாடே. மங்கள செங்கோல் நிலைத்திடவே, இந்த மகாநகர் மக்கள் நிலைத்திடவே, மங்கள செங்கோல் நிலைத்திடவே, இந்த மாநகர் மக்கள் வாழ்ந்திடவே, இந்நகர் வந்த ஏந்தலை வாழி வாழிய காவலனே, வாழிய காவலனே, வாழும் திருநாடே.
அந்த பாழாய்ப்போன நசரேனு தான் மரித்த 3ஆம் நாள் உயிர்ப்பேன் என்று சொல்லிடாமல் இருந்தால் இந்த வம்பும் இல்லை, இந்த வழக்கும் இல்லை. அவர் ஏன் உயிர்க்க முடியாது? 3 எழுத்துக்களான அன்பு, பண்பு, பாசம் இவற்றிற்காக 3 ஆட்களான தந்தை, மகன், தூய ஆவி மனுருவாகி 3 ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டு 3 பேர் கொண்ட திருக்குடும்பத்தில் வளர்ந்து 10 வயதில் தன் பணியை ஆரம்பித்து 3 அழகையினால் சோதிக்கப்பட்டு 3 முறை தன் பாடுகளை அறிவித்து 3ஆம் நாளில் எருசலேமுக்கு வந்து தம் சீடர்களை கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க சொல்லி 10 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டு 3 முறை பேதுருவால் அதாவது ராயப்பரால் மறுதலிக்கப்பட்டு 3 முறை விசாரணைக்கு பின் 3 குற்றங்களுக்காக சிலுவை சுமத்தப்பட்டு 3 முறை தரையில் விழுந்து எழுந்து 3 ஆணிகளால் அறையப்பட்டு 3 புனிதர்கள் சிலுவை அடியில் நிற்க 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கி 3 முறை தந்தையிடம் ஜெபித்துவிட்டு இறந்து 3ஆம் நாள் உயிர்ப்பேன் என்று சொன்ன இயேசு ஏன் உயிர்க்க முடியாது? எத்தனையோ மரித்த ஆட்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். தானும் உயிர்ப்பேன் என்று கூறினார். எனவே யூதேயா மறைகுரு போற்றும் திருநாடே, அந்த யூதரும் போற்றும் திருநாடே, யூதேய பொன்னாடே, இருளதை நீக்கும் வேறியர் நீ, இன்னல்கள் நீங்க இருள் பல அகல, இன்னல்கள் நீங்க இருள் பல அகல, இடர்களும் நீங்கிட வழிவகுப்பே எங்கள் உதய பொன்னாடே. சத்திய மறையை காத்து வரும் எந்தன்மை தவ குருவே நீர் வருவீர், எக்தி செய்வும் புகழ் பரவி நிற்க ஞான முத்திரை பெற்றே நீர் வருவீர், தத்துவ போதன் தர்ம குணாளன் தானுந்தன் வருகையை அறிவேனே, வந்த வழியை பகையாக கூறி, வந்த வழியை பகையாக கூறி வழிதனில் செல்வீரே, உதயமறை தூதரின் பெரும் குருவே. துணையவர்களே, எவ்வளவு சொல்லியும் நீங்கள் கேட்கிறதாக இல்லை. ஆட்டி அழைக்கிறீர், ஆணவத்தால் துடிக்கிறீர், ஆட்டி அழைக்கிறீர், ஆணவத்தால் துடிக்கிறீர், காட்டி காட்டி மறைக்கிறீர், நேரும் இன்ப காலமதை விரயமாக்கிறீர், ஆட்டி அழைக்கிறீர்,
மறைக்கிறீர், நீரோ காலமதை விரயமாக்கிறீர். அந்த உளுத்தன் இயேசு செயல் புரிந்தான் சந்தி சிரிக்கவே. நாட்டு மக்கள் நம்பி நீ வெம்பி துதிக்கவே, நாட்டு மக்கள் நம்பி நீ வெம்பி துதிக்கவே. அறைந்து கொள்ள வரமளித்தீர் புகழ் சிறக்கவே. ஆட்டி அழைக்கிறீர், ஆணவத்தால் துடிக்கிறீர், காட்டி காட்டி மறைக்கிறீர், நேரோ காலமதை விரயமாக்கிறீர். ஒரு மாயாசால வாழ்க்கை இல்லை வாழ்க்கை முறையிலே, ஆண்டவனும் மீண்டதில்லை இந்த உலகிலே. ஒரு மாயாசால வேலை இல்லை வாழ்க்கை முறையிலே. ரெண்டில் ஒன்று பார்த்திடுவோம் நீதி முறையிலே, ரெண்டில் ஒன்று பார்த்திடுவோம் நீதி முறையிலே. காவல் வந்து காத்திடுவாய் நீதி முறையிலே. ஆட்டி அழைக்கிறீர், ஆணவத்தால் துடிக்கிறீர், காட்டி காட்டி மறைக்கிறீர், காலமதை விரயமாக்கிறீர். பட்டமரம் தளிப்பதும் இல்லை, மரித்தவன் உயிர்ப்பதும் இல்லை. எப்படி அது எப்படி முடியும்? இறந்தவன் உயிர்க்கப் போகிறான், நாமும் பார்ப்போம். இப்ப விடியறதுக்குள்ள நாம் எப்படின்னு பார்ப்போம். நிதானமாக பேசும், ஒவ்வாத காரியங்களை ஒப்பிட வேண்டாம். இதுவரை மரித்தவர்களை எவனும் உயிர்ப்பித்தது கிடையாது, ஆனால் இவர் உயிர்ப்பித்தார். ஆகவே இது உண்மை. உரையவர்களே, அரசாங்க வியாபார விஷயமாக நீர் இந்த நாட்டினுடைய தேசாதிபதியாக பொறுப்பேற்றீர். உமது மனைவி ராடியா புரோக்லா மாண்புமிகு அகசூசிசரின் பேத்தி என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய சிபாரிசை வைத்து இந்த புண்ணிய பூமியின் கவர்னராக பொறுப்பேற்றீர். பதவி மோகமும் பேராசையும் கொண்ட நீ இறந்த மனிதனையே உயிர்ப்பான் என்று சொல்லுகின்றீர். என்ன சொல்லுகிறீர்? யாரிடம் பேசுகின்றீர்? யார் பேராசைக்காரன்? விற்கப்படும் ஜாமான்களுக்கு விலை என்று இருக்க, பண்டிகை நாட்களில் விற்கப்படும் பொருள்களுக்கு விலை என்று இருக்க, நீரோ பணாசை பிடித்து பண்டிகை நாட்களில் ஆடு புறாக்களின் விலைகளை பன்மடங்காக உயர்த்துவோருக்கு கைக்கூலி வாங்கிக் கொண்டு ஆதரவு கொடுக்கின்றேன். இப்பொழுதாவது புரிகிறதா யார் பேராசைக்காரன் என்று? என்ன சொல்கிறீர்? கோயில் ஆடு மாடுகளையும் புறாக்களையும் விற்று
சொத்து சேர்த்தேன் என்று சொல்கிறீரா? நானா பேராசைக்காரன்? நீரோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக சீயோன் குளத்திலிருந்து வந்து கொண்டிருந்த நீரை உமது நகருக்கு வெளியே தடுத்து நிறுத்தி உமது அரண்மனை தேவைக்கு மேல் கொண்டு சென்றீர். அது உமது சுமத சுயநலத்திற்காக செய்த குற்றம் அல்லவா? அது சமயம் நாங்கள் ஏரோது மன்னருடன் கூடி அவருக்கு விரோதமான சாட்சிகளாக இருந்தால், உமக்கும் விரோதமான சாட்சிகளாக இருந்திருந்தால் உமது நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பாரும். இப்போது உங்கள் நிலை என்னவாகும் தெரியுமா? ரோமைக்கு இன்னல் கொடுக்கும் குழப்பங்கள் உங்கள் ஆலயத்தில் நடந்தால் பெரிய குரு மாற்றப்படுவார். கைப்பாஸ் குருவே, நீர் 15வது பெரிய குரு, நீரும் போய்விட்டால் பெரிய குருவின் ஸ்தானம் அன்னாஸ் பரம்பரையிலிருந்து போய்விடும். வேறு ஒரு குடும்பம் அந்த ஸ்தானத்தை பிடிக்கும். இதை உமக்கு ஞாபகம் விட்டுகிறேன். எனவே காவல் வேண்டினீர், காவல் வேண்டினீர், கலகம் செய்கிறீர், செல்லும் கைப்பாசே, செல்லும் கைப்பாசே. காவல் வேண்டினீர், கலகம் செய்கிறீர், செல்லும் கைப்பாசே, நீர் செல்லும் கைப்பாசே. முடிவாக நானும் இருப்பேன், உரைத்தாலும் உம்மை ஒழிப்பேன், பல ஜென்மம் நான் எடுப்பேன், பகைத்தால் உம்மை ஒழிப்பேன். காவல் வேண்டினேன், கலகம் செய்கிறீர், செல்லும் கைப்பாசே, நீர் செல்லும் கைப்பாசே. அகமகிழ் ஓடே நீர் இருந்தால் ஜகப்புகள் உம்மை போற்றிடுவேன். அன்பரை போல் நீர் நடந்து கொண்டால் அன்பரை போல் நான் நடத்திடுவேன். அடித்தது யோகம் உனக்கே, பிடித்தது கோபம் எனக்கே. செல்லும் கைப்பாசே, நீர் செல்லும் கைப்பாசே. காவல் வேண்டினே, கலகம் செய்கிறேன், செல்லும் கைப்பாசே. ஆணவம் கொண்டே நீர் இருந்தால் அரட்டி மிரட்டி விரட்டிடுவேன். சின்னத்தினிலே நீர் கும்பத்தை கொண்டால் சிங்கத்தை போல் நான் வாழ்ந்திடுவேன். சீற்றத்தை இங்கே மாற்றிடுவேன், மாற்றத்தை நானும் போற்றிடுவேன். செல்லும் கைப்பாசே, நீர் செல்லும் கைப்பாசே. காவல் வேண்டினே, கலகம் செய்கிறேன், செல்லும் கைப்பாசே, நீர் செல்லும் கைப்பாசே. அவர்களே, என்னை பார்த்து நான் தேவனால் அர்ச்சிக்கப்பட்ட குரு சாதாரணமானவன் அல்ல. என்னை பார்த்து பேராசைக்காரன், கோயில் புறாக்களை விற்றான், கோயில் காசுகளை கொள்ளையெடுத்தான் என்று சொல்லுகின்றேன். காவல் காக்கவே காவல் காக்கவே திரையில் திரைக்கு நானும் செல்ல மாட்டேன், செல்ல மாட்டேன். பல காலம் போராடியே தலைக்காமல் நானும் இருந்து நமக்கு
மாட்டேன். கோடி கூவும் வரை நானும் விடமாட்டேன். ஊருக்கு தலைவனாய் நீ இருந்தால் ஊன்றுகோலாய் நான் இருப்பேன். ஊருக்கு தலைவனாய் நீ இருந்தால் ஊன்றுகோலாய் நான் இருப்பேன். நாட்டிற்கு நலம் அதை செய்திடவே நன்மைகள் செய்யும் உரிமை போல் திரையில்லா நித்திரைக்கு செல்ல மாட்டேன். நான் செல்ல மாட்டேன். யார் பேராசைக்காரன்? நானா? நீர்தான் ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் ஆலயத்தில் விற்றேன். நான் என்ன செய்தேன்? அவற்றையெல்லாம் விற்று நீ பொருளாதாரம் சேர்த்தேன். நான் ஒன்றும் அப்படி சேர்க்கவில்லையே. போது உமக்கு கலக்கம் ஏற்பட்டுக்கிறது. கண்ணண்ண கைப்பாசு கைப்பாசு கலங்குறார். கைப்பாசு கைப்பாசு கலங்குறார். கண்ணத்தில கைய வைக்கிறார். என்னென்ன என்னென்ன நினைக்கிறார். எண்ணங்கள் எங்கே பறக்குது. கைப்பாசு கைப்பாசு கலங்குறார். கண்ணத்தில கைய வைக்கிறார். என்னென்ன என்னென்ன நினைக்கிறார். எண்ணங்கள் எங்கே பறக்குது. செய்யும் நேரத்தில முத்திரை கேட்கும் கைப்பாசே. முத்திரையத்தான் கேட்டு கேட்டு நினைப்பதென்ன மனசில. கைப்பாசே 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 கைப்பாசு கைப்பாசு கலங்குறா. கண்ணத்தில கைய வைக்கிறா. என்னென்ன என்னென்ன நினைக்கிறார். எண்ணங்கள் எங்கே பறக்குது. அரட்டி மிரட்டி பேசுவதில் அர்த்தமில்லை கைப்பாசே. அரட்டி மிரட்டி பேசுவதில் அர்த்தமில்லை கைப்பாசே. மிரட்டி நான் விரட்டிடும் வேற்றுமை உண்ட கைப்பாசே. அரட்டி மிரட்டி பேசுவதில் அர்த்தமில்லை கைப்பாசே. மிரட்டி நான் விரட்டிடுவேன் வேற்றுமை கொண்ட கைப்பாசே. நேற்று தினம் கொன்றவரே நினைத்த இன்பம் கண்டவரே. நேற்று இன்பம் கொன்றவரே நினைத்த இன்பம் கண்டவரே. அதையே இத நினைச்சு நினைப்பதென்ன மனசில். கைப்பாசே 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 கைப்பாசு கைப்பாசு கலங்குறார். கண்ணத்தில கைய வைக்கிறார். என்னென்ன என்னென்ன நினைக்கிறார். எண்ணங்கள் எங்கே பறக்குது. உள்ளநரி வேடம் போடும் கோமாளி குறுக்கை பார்த்தே. உள்ளநரி வேடம் போடும் கோமாளி குறுக்கை பார்த்தே. ஏமாறுதல் செய்துக்கிட்டு ஏங்கிறே கைப்பாத்தே. உள்ளநரி வேடம் போடும் கோமாளி கைப்பாத்தே. ஏமாறுதல் செய்துக்கிட்டு ஏங்கிறே கைப்பாத்தே. நேற்று தினம் கொன்றவரே நினைத்த இன்பம் கண்டவரே. நேற்று தினம் கொன்றவரே நினைத்த இன்பம் கண்டவரே. அதையே இத நினைச்சு நினைப்பதென்ன மனசில். கைப்பாசே 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 கைப்பாசு கைப்பாசு கலக்கிறா. கண்ணத்தில கைய வைக்கிறார். என்னென்ன என்னென்ன நினைக்கிறார். எண்ணங்கள் எங்கே பறக்குது. துறையவர்களே, நீர் இந்த நாட்டினுடைய தேசாதிபதியாக பொறுப்பேற்ற போது
உமக்கு உத்தரவிடப்பட்டன. இந்த பாலஸ்தீன தேசம் உரிமை சுதந்திரம் இழக்க விரும்பாத மக்கள் என்பதை நீர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வைத்துக்கொண்டு நீர் எம்மையும் எமது மகா சங்கத்தையும் அலட்சியம் செய்கின்றீர். என்னங்க மதி யூகி உங்க முகத்திலே கோபம், என்னங்க மதி யூகி உங்க முகத்திலே கோபம், இது யார் மூட்டிய கோபம்? இந்த கைப்பாத் மூட்டிய கோபம். நீங்க முன்னாலே போங்க. மதி யூகி உங்க முகத்திலே கோபம், இது யார் முட்டிய கோபம்? இந்த கைப்பால் முட்டிய கோபம். நீங்க முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். வெத்து வெட்டு விவரம் விட்டு விவரமில்லா சொல்லே கேட்டு, வெட்டு வெட்டு வீர வேட்டு விவரமில்லா சொல்ல கேட்டு, சும்மா நான் செல்ல மாட்டேன் யூகியே, சும்மா நான் செல்ல மாட்டேன் யூகியே, முத்தீரை தந்தால் தான் செல்லுவேன். மதி யூகி உம்மையும் உம் சங்கத்தாரையும் உம் மக்களையும் நான் அலட்சியம் செய்ய நினைத்திருந்தால் நீர் விரும்பியபடி தீர்ப்பு தந்திருப்பேனா? நான் முன்னாலே சொன்னேன் அவர் நீதிமான் என்று, நான் முன்னாலே சொன்னேன் அவர் நீதிமான் என்று, கள்ளமன கொண்டவர் நீர் கருத்தில்லாமல் பேசுகின்றீர், கள்ளமன கொண்டவர் நீர் கருத்தில்லாமல் பேசுகின்றீர், நாட்டினில் இல்லாததை பேசுகின்றீர், நீர் நடமாடி திரியலாமோ கைப்பாசே. ஐயா என்ன ஐயா, ஐயா என்ன ஐயா கைப்பாசு, உங்க எண்ணத்தில மண்ணு அது யாரு போட்ட மண்ணு? இந்த பிளாத்து போட்ட மண்ணு. நான் முன்னாலே சொன்னேன் அவர் நீதிமான் என்று. பொல்லாத வழிகளிலே பொருள்களையும் சேர்ப்பவரே, பொல்லாத வழிகளிலே பொருள்களையும் சேர்ப்பவரே, கள்ளப்பணம் சேர்ப்பவரா கைப்பாசி. ஆமா, கள்ளப்பணம் சேர்ப்பவரா கைப்பாசி, நேரு கருப்பு பண நாயகரா கைப்பாசி. ஐயா என்ன ஐயா, ஐயா என்ன ஐயா கைப்பாசி, உங்க எண்ணத்தில மண்ணு அது யாரு போட்ட மண்ணு? அது போட்ட மண்ணு. முன்னாலே சொன்னேன் அவர் நீதிமான் என்று. இடுகாடு காப்பதற்கு ஏங்கி தவிப்பவரே, இடுகாடு காப்பதற்கு ஏங்கி தவிப்பவரே, கடுமொழி பேசுகின்றீர் கைப்பாசே, கடுமொழி பேசுகின்றீர் கைப்பாசே, நீரும் கவனமாக பேச வேண்டும் கைப்பாசே. ஐயா என்ன ஐயா, ஐயா என்ன ஐயா கைப்பாசு, உங்க எண்ணத்தில மண்ணு இது யாரு போட்ட மண்ணு? இந்த பாத்து போட்ட மண்ணு. நான் முன்னாலே சொன்னேன் அவர் நீதிமான் என்று. தலைவர்களே, தீர்ப்பு தந்தீர். ஆனால் அந்த தீர்ப்புக்காக நாங்கள் போராடியது பொருச்சாமமா இருச்சாமமா? நாங்கள் பட்ட பாடு இந்த நகர மக்களே வந்து கூடி கலகம் செய்த பின்னர் அல்லவா தீர்ப்பு தந்தீர். எவ்வளவு நேரம் நாங்கள் பட்ட கஷ்டம், பொருட்செலவு, மக்கள் வீண் விரயம்.
கட்டடத்து பொம்மை போல தூரை, கட்டடத்து பொம்மை போல தூரை காத்தடித்து கட்டடத்து பொம்மை காத்தடித்து இல்லாமல் தவிக்கிறாரே, காலெடுத்து காலு போட தலங்கை இல்லா தவிக்கிறாரே, கண்ணியமுள்ள யூத மக்கள் கண்ண திறந்து பாருங்கள், காத்தடித்து பறக்கிறாரே, கண்ணியமுள்ள யூத மக்கள் கண்டிரந்து பாருங்கள். உடையவர்களே, நாங்கள் போராடி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நசரேனுவாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்லும் கொல்லும் என்று சொன்ன பின்னர் அல்லவா தீர்ப்பு தந்தி ரகசியமாக கொடுத்தீரா? யாருக்கும் தெரியாமல் தீர்ப்பு தந்தீரா? இல்லையே. என்னை பார்த்தால் கட்டடத்து பொம்மை போல தெரிகிறதா? உம்மை பார்த்தால் எப்படி தெரிகிறது தெரியுமா? மிளகாய் கொள்ளை பொம்மை போல, மிளகா கொல்ல பொம்மை போல இங்கு மரண்டு மரண்டு நிற்கிறீரே, மிளகா கொல்ல பொம்மை போல இங்கு மரண்டு மரண்டு நிற்கிறீரே, பஞ்சம் தீர்க்கும் எண்ணத்திலே இங்கு வாடி வாடி நிற்கிறீரே, மிளகா கொல்ல பொம்மை போல இங்கு மரண்டு மரண்டு நிற்கிறீரே, செய்யும் எண்ணத்திலே இங்கு நடித்து நடித்து பேசுகின்றேன், கட்ட மோதம் செய்யும் எண்ணத்திலே இங்கு மோதி மோதி பார்க்கின்றேனே, உயிர்ப்பது உண்மை என்று ஊர்ஜிதம் செய்கிறீரே குருவே, குருவே, உயிர்ப்பது உண்மை என்று ஊர்ஜிதம் செய்கிறீரே, உண்மை என்றும் பொய்யாவதில்லை, முன்னே ஓடி போகும் முறையை பாருமே, கெட்ட மோத எண்ணத்திலே இங்கே மோதி மோதி பார்க்கிறீரே. சொல்கிறீர்கள் உடையவர்களே, அப்படி அமைதியாக ஒழுங்காக முறையான வார்த்தைகளை சொல்லி கேளுங்கள். குணாலா, நேற்றைய தினம் நமது வேத விரோதியும் குழப்பக்காரனுமாகிய நசரேனுவாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றோம் அல்லவா? அத்தீய நசரேனு தாம் மரித்த 3ஆம் நாள் உயிர்ப்பதாக சொல்லிடலாம். அது நடக்காது, நடக்கவும் முடியாது. இருப்பினும் அவனுடைய மாயாஜாலம் கற்ற சீடர்கள் இரவு நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் சென்று அவனுடைய உடலை எடுத்து மறைத்து விட்டு உயிர்த்து விட்டான் என்று பிதற்றி விடுவார்கள். நல்லவாமிடம் கூடிய அரக்கர்களே, முடிந்ததா உங்கள் வேதாந்தம்? நீங்கள் மத அடிப்படையில்
பெருமை கொள்ளாதீர்கள், சிறுமைதான் விளையும். எம் படையில் பணியாற்றும் சிரியாவின் வீரர்களை வெறுத்து ஒதுக்குகிறீர்கள். மத அடிப்படையில் பெருமை கொள்கிறீர்கள். சிரியா நாட்டு வீரர்கள் ரோமானிய பிரஜைகளாக இருந்தாலும் அவர்கள் தெய்வீக பிரஜைகள். அவர்கள் ஓய்வு நாளில் சண்டை செய்ய அனுமதிப்பதே அவருடைய மதம். அப்பேற்பட்ட தெய்வீக பிரஜைகள் சிரியா நாட்டை எப்படி வெறுத்து ஒதுக்க முடியும்? அகில உலகத்திற்கும் ஒளிதரும் சூரியன் சந்திரனை எவரும் கையால் மூடி மறைத்திட முடியாது. அதுபோல உமது வாய்ச்சமர்த்தால் அந்த அற்பம் மாசில்லாத இயேசு உயிர்ப்பதை தடுத்து நிறுத்திட முடியாது. அவர் உமக்கு பயந்து உயிர்க்காமல் இருக்க போவதுமில்லை. நீரோ ஒரே பிடிவாதம் செய்கிறேன். என் மீது வருத்தமோ பகையோ கொள்ள வேண்டாம். உண்மையில் வெறுப்பையும் நான் தேடிக்கொள்ள விரும்பவில்லை. நீர் விரும்பியபடி முத்திரையும் கல்லறையை காவல் செய்ய வீரர்களும் தருகிறேன். சம்மதம் தானே? சந்தோஷம். வெற்றி, பெரிய வெற்றி. இந்த கைப்பாஸ் குருவுக்கு வெற்றி. என்னாலும் உம்மைத்தானே நானும் செத்தாலும் மறவேனே. என்னாலும் என்னாலும் யுகிய என்னாலும் உம்மைத்தானே நானும் செத்தாலும் மறவேனே. நாளும் உம்மைத்தானே செத்தாலும் மறவேனே. சோதனையே இல்லாமல் சாதனையை செய்துவிட்டீர். வாதனையே இல்லாமல் வெற்றியை தண்டு விட்டு என்னாலும் துறையை என்னாலும் 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 துறையை என்னாலும் தாண்டே நானும் செத்தாலும் மறவேனே. என்னாலும் உம்மை தாண்டே நானும் செத்தாலும் மறவேனே. வெற்றி. இந்த கைபாஸ் குருவிற்கு வெற்றி. சரித்திர ஏடுகளிலே எழுத்துக்களால் பறிக்கப்பட்டிருக்கும் கைபாஸ் குரு தன் இனத்தை காத்து மீட்டான் என்று சரித்திர புத்தகத்தில் எழுதி வைப்பார். ஆண்டவனை, நான் எனது பட்டம் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த கைப்பாஸ் குருவுக்கு நீ உயிர்க்கப் போவது என்று நன்றாக தெரியும். இருந்தாலும் நானும் ஒரு மனிதன் தானே. ஆகையினாலே, ஏனென்றால் அவர் மத அடிப்படையில் நிறைய ஜனங்களை பெற்றுள்ள பெரிய குரு, அவரை வெல்ல முடியாது. இருந்தாலும் அவர் உயிர்த்து விடுவார். பட்ட பதவிகளுக்கு ஆசைப்பட்டு நான் முத்திரையை கொடுத்து விட்டேன். எனவே காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை புரிந்து